வணக்கங்க. நம்ம 1/4 கிலோ கறிக்கு நம்ம பிரியாணி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 1/4 கிலோ சிக்கனை வந்து மஞ்சள் போட்டு கரெக்டாக கழுவி எடுத்துக்கங்க. அரிசி வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து பிசையாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ கிளாஸ்க்கு குடிக்கிற அளவில் இது ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பாருங்கள், நல்ல வெங்காயம் பெரிய இருந்தால் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2 தக்காளி, நல்ல ஒரு மிளகாய் வந்து ஒரு பெரிய மிளகாய் எடுத்துக்கோங்க. 4 லவங்கம், 2 இலை, பிரியாணி இலை, பட்டை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. இது வந்து கொஞ்சம் கம்மியாக சேருங்க. புதினா வந்து 3 கொத்தமல்லி வந்து கொத்தமல்லின்றாங்க சாரிங்க, கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து தேவையான அளவு உரித்து வச்சுக்கிறேன். இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, அதை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக தான் அளவு சொல்கிறதுக்காண்டி இவங்க எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க, கசப்பு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. பூண்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ கொஞ்சம் சேர்த்துங்க கரெக்டாக. நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். அரைச்சி எடுத்துக்குவேன் நான் பேஸ்ட் மாதிரி. இப்போ நான் அதெல்லாம் போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இப்போ நம்ம தேவையான மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதான் வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. நெய் இருந்தால் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போடக்கூடாதுங்க, கடுகு போடாதீங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சி வந்தோடனே வெங்காயம் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. பொடியாக கட் பண்ண போகிறீங்க. இது போட்டவுடனே அப்போ தான் பிரியாணி இப்போ நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சவுடனே வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், எண்ணெய் மட்டும், கடுகு போடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் இருந்துச்சு பாருங்கள். இதுமாரி ஸ்பைரல் மாரி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கங்க. பொன்னிறமாக வதக்கி எடுக்கணுங்க கரெக்டாக. எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா எதுவும் தீயாமல் அழகாக பக்குவமாக செய்யலாம். பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஓரளவு 90% அப்படியே வதங்கி வந்துருச்சுங்க. வாசனை வருது. அந்த சமயத்தில் ஒரு மிளகா, அந்த பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. முதல்ல சேர்த்துருக்கலாம். அது வந்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காண்டி வந்து நான் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் இந்த புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. புதினாவும் சேர்த்துங்க. வதங்குங்க, நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பக்கத்தில் இருந்து கரெக்டாக பார்த்து இது பண்ணுங்கள், தீக்கக்கூடாது. நாம் வெட்டி வச்சா 2 தக்காளியே சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை, தயிர் கூட சேர்ப்பாங்க, எலுமிச்சை லெமன் கூட சேர்க்குறாங்க. புளிப்புக்கு தான் அதெல்லாம் சேர்க்கறது. தயிர் இதெல்லாம் வந்து நம்ம தக்காளியும் வெங்காயம் கரெக்டாகவே அளவாக சேர்த்தனாவே அதெல்லாம் தேவையே கிடையாது, நெசசிட்டி இல்லை. நம்ம இதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம கறியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தண்ணி நல்லா இருத்துட்டு கரெக்டாக கறியை சேருங்க. இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வதங்கினா கறி ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. கறியை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்துங்க கறி கொடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்காதீங்க. நெய் ரொம்ப சுண்ட வேண்டாம். ஏன்னா இப்போ கறி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பிரியாணி கூட அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். லைட்டாகவே வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு லைட்டாக வதங்கினீங்களா, கொஞ்சம் லைட்டாக மாறின கலர் கறிக்கு மாறின உடனே நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலருக்காண்டி கொஞ்சம் காரத்துக்காண்டி லைட்டாக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கார அளவு சொல்ல நினைக்க போகிறீங்க. எனக்கு இந்த ஸ்பூனில் இவ்வளோ போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையில்லைன்னா காரம் தேவையில்லையோ காரம் கொஞ்சமாக மீடியமாக சேர்த்துக்குங்க. எனக்கு இவ்வளோ காரம் போதும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலராக வரணும், கொஞ்சம் காரமும் தேவைணும், கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிளாஸ் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரிசி போட்ட அளவுல டபுளாக ஊற்றிக்கிறோம். அளந்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கிட்டேன், சேர்த்துக்கிட்ட தண்ணி. பாருங்கள், இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிங்க. தண்ணி நான் வந்து இந்த கிளாஸால் 2.25 கிளாஸ் வந்து சேர்த்துருக்குங்க தண்ணி வந்து கரெக்டாக. இப்போ நம்ம அரிசி வந்து இப்போ அரிசி வாஷ் பண்ணுறப்ப இப்படி தான் வந்து வாஷ் பண்ணணுங்க. இப்படி வாஷ் பண்ண நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். இப்படி தான் கிளறணுங்க. நீங்கள் வந்து ரொம்ப பிசையக்கூடாது, அரிசி உடையக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி வச்சே செய்யுங்க. பாஸ்மதி அரிசி தான் செய்யணும், பிரியாணி அரிசி தான் செய்யணும்னு இல்லை. இதுலேயே நம்ம சூப்பராக செய்து காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம அரிசி சேர்த்துக்கிறோங்க. அரிசி சேர்த்துக்கிட்டு
அரிசி போட்டுங்க. நீங்கள் ஒரு தொழுவிங்க, உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர்னா அரிசி உடையும். உப்பு கொஞ்சம் அளவாக கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. நம்ம குக்கரை போட்டு மூடிக்கலாம். மூடிக்கிட்டோங்க. நம்ம 3 விசில் வந்தோடனே நிறுத்திக்கலாங்க. 3 விசில் வரட்டும், நிறுத்திக்கலாம். பாருங்கள், 3 விசில் போயிட்டு எடுத்துட்டேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கூட 100 விசில் கூட விட்டுக்குங்க. விசில் சுத்தமாக போயிட்டு எடுங்க. தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக பார்த்து கரெக்டாக இருக்குங்க. தண்ணி அதிகமாகிட்டாலும் நீங்கள் திறந்து பார்த்ததுக்கப்புறம் கவலைப்படாதீங்க. அப்படியே மூடி வச்சு ஒரு விசில் விட்டு அப்படியே சாதம் இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் விசிலை எடுத்து விட்ருங்க. விசிலை மட்டும் எடுத்துருங்க, மூடியே இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் விட்டிங்கன்னா, ஒரு சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா அப்படியே அந்த தண்ணி ட்ரை ஆகிடும். பாருங்கள், நம்ம சாதாரண அரிசியில் பிரியாணி உடையாமல் எப்படி க்ளீனாக செஞ்சுக்கிறேன் பாருங்கள். அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தேன், நிஜமாகவே அருமையாகவே இருக்குது. நான் இதான் 2வது டைம் செய்கிறேங்க. எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது. எங்கள் மிஸ்ஸஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது பார்த்து நானே ஒரு ட்ரை பண்ணிப்பேன். 2வது டைம் ட்ரை பண்ணுறேன். 2வது டைம் அருமையாக பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் 1/4 கிலோ இதில் பிரியாணி அந்த கிளாஸில் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். தண்ணி அதிகமாக வச்சுன்னா கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. எல்லோரும் பாருங்கள், ஈஸியாக பார்த்து கற்றுக்கலாங்க. நீங்களும் வீட்டை யாரும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நீங்களும் பண்ணலாம்.